மக்களை போய் சந்திக்கிறார். அவரு திராவிட இயக்க கொள்கைகள் எதுவுமே இல்லாத, ஏன்னா அவங்க என்னைக்குமே திராவிட இயக்கத்தின் கொள்கைகளில் அதிமுகவிற்கு நம்பிக்கை இல்லை என்பதை இப்படிப்பட்ட ஒருவர் அங்கே பொறுப்பேற்க முடியும் என்ற ஒரு நிலை வரும் பொழுதே தெள்ள தெளிவாக தெரிந்து விட்டது. அதனால இன்னைக்கு பிஜேபிக்கு மேல பேசக்கூடிய அளவிற்கு அவர் வந்து விட்டார். அதனால அவரும் தமிழ்நாட்டின் துரோகி, தமிழ் மக்களுக்கு, தமிழர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருவராக அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு கொள்கை எதிரியாக அவர்களை நாம் பார்த்து நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் எதிரிகளாக உணர்ந்து இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க, என்னன்னா இந்த தமிழ்நாட்டை இத்தனை சவால்கள், நிதி கொடுக்கறது இல்லை ஒன்றிய அரசாங்கம், மோடி நிதி கொடுக்கறது இல்லை, 100 நாள் வேலைக்கு பணம் சம்பளம் கொடுக்கணும்னா பெரிய சண்டை போட்டாதான் அந்த சம்பளமே வந்து சேருது. அந்த அளவிற்கு ஒரு நிலை. நமக்கு கல்விக்காக வர வேண்டிய 2000 கோடிக்கு மேல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சவால்களை எல்லாம் மீறி ஒருவர் இவ்வளவு சிறப்பாக ஆட்சி நடத்த முடியும் என்றால் அவர்களுக்கு அனுபவம் தேவை. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களிடம் அரசியல் பாடம் பயின்றவர். பேரறிஞர் அண்ணா அவர்களை நேரடியாக சந்தித்து அவருடைய ஆலோசனைகளை அவரிடம் பாடம் கற்றவர். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் மிக்கவர் தான் தமிழ்நாட்டை வழிநடத்த முடியும் என்ற அந்த கருத்தை அவர்களுக்கு பதிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த முன்னெடுப்பு அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திமுகவில் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சரை போய் கள்ளத்தனமா போய் சந்திச்சார். கள்ளத்தனமா போய் நான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சான். அவர் என்ன பாகிஸ்தான் அமைச்சரா இருக்காரு? இந்திய நாட்டுடைய துணை முதலமைச்சர், இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களே, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். நீங்க இந்த ஒரு மாநிலத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் இருக்கும் போது உங்களுக்கு எந்த கித்தாப்பு இருக்குன்னா அவர் இந்தியா முழுவதும் உள்துறை அமைச்சர், மறந்து விடாத. நான் டெல்லிக்கு போகும்போது உங்களுடைய தந்தை திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறார், ஏதாவது ஒரு வேளை மத்திய அமைச்சரை சந்திச்சால் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, அதை சொல்லுங்க, கல்வி நிதி கிடைக்கல சொல்லுங்க, இன்னும் பல கோரிக்கை வச்சார். அவர் வைத்த கோரிக்கை மட்டுமல்ல, நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மக்களுடைய நலன் கருதி இந்த ஆட்சி செய்தோ இல்லையோ மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் மத்திய அரசுக்கு கொண்டு சென்று அதற்கு நிவாரணத்தை தேடி தந்தோம். முடிஞ்சுதா? அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து உத்தரவு போட்டு அமல்படுத்தப்பட்டு அந்த பணி துவங்கி நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததையும் அப்படியே கை கழுவிட்டாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறார், எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று பகிரங்கமா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறார். நான் முதலமைச்சர் இருந்தேன்ல, எனக்கு அதிகாரம் இருக்கும் போது ஏன் உனக்கு அதிகாரம் இல்லை? தட்டி கழிக்கிறார். மக்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவருக்கு பிடிக்காது, அதனால தட்டி கழிச்சு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருப்பதாக சொன்னார். உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இதை தெரிவித்து மத்திய அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தாச்சு. ஜாதியுடைய ஸ்டாலினுடைய திட்டம் நொறுங்கி போச்சு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டு நடக்க கூடாது என்று எண்ணிய ஸ்டாலினுக்கு மத்திய அரசு மரணடி கொடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்கள் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டுன்னு. என்னையா தப்பு? அவர் உள்துறை அமைச்சர், நீயும் செய்ய மாட்டேங்கிற, செய்யறவங்களை விட மாட்டேங்கிற, நீயாவது செய்ய வேணும் மக்களுக்கு, நீயும் செய்ய மாட்டேங்கிற.
செய்யறீங்களை பார்த்து கதவை தட்டினா தானே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீரும். நாங்க தட்டிய காரணத்தினால்தான் 100 நாள் வேலை திட்ட பணம் கிடைச்சது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த திட்டம் நிறைவேறியது. உங்களை போல வீடு வீடா போய் என்ன ஓரணியா எது ஓரணியில் தமிழ்நாடு நமக்கு எதுக்கு அவன் பேரு, அதனால நமக்கு ஓரணியில் தமிழ்நாடு. மக்கள்லாம் ஓரணியில் தான் இருக்கிறாங்க. திமுக தான் வேறு அணியில் இருந்துட்டு இருக்குது. போய் வீடு வீடா கதவை தட்டி திமுக கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, திமுக கட்சியில உறுப்பினர் சேர்ந்துக்குங்க, கெஞ்சி கெஞ்சி பிச்சை எடுப்பது போல வீடு வீடா போய் பிச்சை எடுப்பது போல பிச்சை எடுக்கின்ற அளவுக்கு திமுக கட்சியை கொண்டாந்து விட்டுட்டாரு அப்பாவும் மகனும். உசாரா இருங்க. அப்படி யாராவது உறுப்பினர் சேரலீங்கன்னா உடனே உங்களுக்கு உரிமை தொகை வருதா, வருதுங்க அப்படின்னா நிறுத்திடுவோம். உறுப்பினர் சேருங்க. திமுக உறுப்பினர் சேர்ந்தா தான் தொடர்ந்து மாதந்தோறும் 1000 உரிமை தொகை வரணும். இவ கொடுக்குறாங்களே இல்லையோ, அண்ணா திமுக வந்தா கொடுக்குங்க. நிறுத்தப்பட்டாலும் அந்த நிறுத்தப்பட்ட மாதம் எல்லாம் கணக்கெடுத்து உங்களுக்கு வழங்கப்படும். எதுக்கு கவலைப்படாதீங்க, எதுக்கு அஞ்சாதீங்க. திமுக சொல்றதெல்லாம் அத்தனை பொய். அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேணும். அதுக்காக இப்படி மிரட்டல் உருட்டல் வேலைகளா இன்றைக்கு திமுக செயல்படுத்திக் கொண்டிருக்குது. அது யாரும் அஞ்ச வேண்டாம். அண்ணா திமுக மக்கள் பக்கம் நிற்கின்றது. மக்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை அறிந்து செயல்படுத்துகின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பயப்படுறார், மத்திய அரசாங்கம் கண்டு பயப்படுது அப்படின்னு. நானே பயப்படுறேன். பயம் என்ற சொல்லுக்கு தலைவணங்கிறது கிடையாது. ஸ்டாலினே, இங்க இருக்கிற அத்தனை விவசாயிகள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளி. இது மம்முட்டி பிடிச்ச கை திரு ஸ்டாலின் ஏர் ஓட்டிய கை. இதை சாதாரணமாக எடுத்துறியா? என்ன கிராமத்திலிருந்து வந்தவன், என்ன வேணாலும் மிரட்டி பார்க்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம், பயந்துக்கு வர நினைக்காத. ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். அந்த மக்களுக்காக எந்த தியாகத்தையும் நாங்களும் செய்யும். என்னோடு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டனும் செயல்படுவான். உங்களை போல ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு, எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு. இன்றைக்கு நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், திமுக தலைவராக இருந்தார். அப்போ பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்த போது கருப்பு காட்டினார், கருப்பு பலூன் விட்டார். இப்போ பிரதமர் ஆனாச்சார், மீண்டும் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ பாரத பிரதமரை ரத்தன கம்பளம் போட்டு அவர் வரவேற்கிறார். அதுல நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன நிகழ்ச்சின்னு இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுல பாத்தீங்கன்னா முதலாக திரு ஸ்டாலின் பாரத பிரதமரை சென்னைக்கு அழைச்சி அங்க ஒரு கலைவாணர் பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போ கலை நிகழ்ச்சியெல்லாம் வச்சிருந்தார். அப்போ பிரதமர் நல்லவர். அதுக்கு பிறகு கேலோ இந்தியா யாரு உதயநிதி ஸ்டாலின் நடத்துறார். அதுக்கு பிரதமர் அழைச்சிட்டு வந்தாங்க. அதோட செஸ் ஒலிம்பியா அந்த இதுக்கு அந்த விளையாட்டுக்கு அங்க அழைச்சிட்டு வந்தார். அப்பெல்லாம் பிரதமர் நல்லவர். இப்போ தேர்தல் வந்துட்டா எதிரானவர். இப்படி நாடகம் ஆடிட்ட ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். சேர்ந்துட்டா மதவாத கட்சி திமுக 1999 அப்பொழுது பாரதிய ஜனதாவோட நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திமுக இருக்கிற அமைச்சரானாங்க. படம் பாரு, கருணாநிதியும் முரசொலி மாறனும் எப்படி வாஜ்பாய்க்கு ஒத்துவதுறாங்க பாருங்க. ஐயா, அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல, பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சியா தெரியல. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. 2001 சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வந்தது. அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது. ஆக இவர்கள் கூட்டணி வச்சா சரி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா தப்பு. ஆக கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது. இன்றைக்கு எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் விழுகின்ற வாக்கு சிதறாமல்
நம்முடைய வேட்பாளர் கிடைச்சாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும். அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்குது. இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. இப்படி பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கமிச்சு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று அதிமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையோடு தனியாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதிப்பட